ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெள்ளை மிளகுங்க. மிளகு வந்து நம்ம பெரும்பாலும் கருப்பு மிளகு தான் பார்த்துருப்போம். இது வந்து வெள்ளை மிளகுங்க. வெள்ளை மிளகு, அப்புறம் வந்து கற்கண்டு, சோம்பு, பாதாம், இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க. கண் பிரச்சனையினால நிறைய பேர் வந்து அவதிப்படுதாங்க. வயசுக்கு சம்பந்தம் இல்லாம சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இப்ப கண் பார்வை பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில சிஸ்டம் ஒர்க்கு நிறைய பாக்குறாங்க. அதனால கூட வந்து கண் பார்வை குறைபாடு வரலாம். இந்த மாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு ஆயுர்வேதிக் ரெமடியால வச்சுதான் வந்து நம்ம ஈஸியா வந்து சரி பண்ண போறோம். அதை முழுமையாக வந்து சரி பண்ணவும் திரும்ப வந்து உங்களுக்கு கண் பார்வை பிரச்சனையே வரவிடாத அளவுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ரெமடியை வந்து தாராளமா எடுத்துக்கலாங்க. கண் பார்வை தெளிவா வேணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போற இந்த ஆயுர்வேதிக் ரெமடி வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுங்க. இதை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பால்ல நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போற இந்த பொடியை கலந்து குடிச்சாலே போதும், கண் பார்வை திறன் வந்து அதிகரிக்கும். வெள்ளை மிளகு பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை திறனை அதிகரிக்க முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த வெள்ளை மிளகுல இருக்கின்ற அதிகப்படியான விட்டமின்ஸ், மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண் பார்வை திறனை அதிகரிப்பதோட ஞாபக சக்தியும் வந்து 2 மடங்கு வந்து அதிகரிக்கும். உங்க கண் பார்வை திறன் அதிகரிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ரெமடியை கண்டிப்பா வெள்ளை மிளகு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. வெள்ளை மிளகு கிடைக்காத பட்சத்துல நீங்க வந்து கருப்பு மிளகு எடுத்துக்கிடலாம். நீங்க வெள்ளை மிளகு வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். நீங்க வெள்ளை மிளகு வாங்கி பயன்படுத்துங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட வெள்ளை மிளகு இல்லை அப்படின்னா கருப்பு மிளகு எடுத்துக்கோங்க. கருப்பு மிளகுமே வந்து ரொம்பவே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டதுதான். கண் பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடும் போது இந்த வெள்ளை மிளகு ரொம்ப பெட்டரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பனங்கற்கண்டுங்க. இது நம்ம உடம்புல உள்ள சூட்டை குறைச்சி உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்குங்க. அடுத்து வந்து சோம்பு. இதுல அயன், மெக்னீசியம், கால்சியம் இருக்குது. அதோட நம்மளோட மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணும், ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஞாபக சக்தியை வந்து கொடுக்குங்க. கண், மூளை, வயிறு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே சரி பண்ணக்கூடியது இந்த சோம்புங்க. நம்மளுடைய ரெகுலர் டயட்ல பாதாம சேர்க்கறது ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. நம்ம நைட்டு நேரத்துல பாதாம ஊற வச்சு காலையில சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது. இந்த பாதாமையும் இந்த ரெமடியில வந்து நம்ம சேர்த்துக்கிற போறோம். பாதாம் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லாவே நிவாரணம் கொடுக்கும். பாதாம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்றதா. இது சாப்பிட்றதுனால சின்ன குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அவங்களோட ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும். டெய்லியும் வந்து ஒரு 4 பாதாம் சாப்பிட்டா கூட போதுங்க. இப்போ வெள்ளை மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து கற்கண்டு, 1 ஸ்பூன் அளவு வந்து சோம்பு, ஒரு 3 பாதாம், இதை வச்சுதான் வந்து நம்ம ரெமடி ரெடி பண்றோம். இதை ஒரு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி நைஸா அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்துட்டு வந்துருங்க. 1 ஸ்பூன் வந்து வெள்ளை மிளகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன், அதாவது சர்க்கரை நோயாளிகளா இருந்தீங்க அப்படின்னா இந்த கற்கண்டை வந்து தவிர்த்திடலாங்க. கற்கண்டு, அப்புறம் வந்து 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பாதாம். உங்கள்கிட்ட பாதாம் வந்து நீங்க நிறைய போடணும் அப்படின்னா போட்டுக்கிடலாம். இப்போதைக்கு வந்து நான் 3 பாதாம் எடுத்திருக்கிறேன். இதை நைஸா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இந்த பொடியை நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த பொடியை ஒரு காத்து போகாத பாத்திரத்துல வந்து ஏதோ கண்ணாடி டப்பாவா இருந்தா ரொம்ப நல்லது, அதுல போட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரை இந்த பவுடர் வந்து 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அது வரைக்கும் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. அப்புறமா வந்து நீங்க அரைச்சிக்கோங்க. 10 நாளைக்கு ஒருக்கா திரும்ப அரைச்சிக்கிட்டாலும் ஓகே. ஆனா வந்து 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. அதுக்கு அதிகமா வந்து வச்சுக்கிடாதீங்க. 1 மாசம் தான் லிமிட். அதுக்கப்புறம் வந்து நீங்க புதுசாதான் வந்து அரைச்சிக்கிடணும். அப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. இதை எப்ப எடுத்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் வெதுவெதுப்பான பால்ல இந்த 4 பொருளையும் போட்டு அரைச்சி வச்சிருக்க இல்லையா, இதை 1 ஸ்பூன் அளவு வந்து பால்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கணுங்க. பால்ல கலந்து குடிக்கும் போதுதான் முழு பலனும் கிடைக்கும். நீங்க பால் பிடிக்கலன்னா தண்ணியில கலந்து குடிக்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் லேட்டா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. ஒவ்வொரு நாள் நைட்டும் தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்குனாலும் நீங்க குடிக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு கண் பார்வையில வர அந்த மாற்றத்தை நீங்களே வந்து பார்ப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன் அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தான் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க இல்லையா, அது வந்து நம்ம அந்த நைட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ட ஆகாரம் எல்லாமே ஜீரணம் ஆயிரும். ஸோ கண் பார்வை பிரச்சனையில இருந்து உங்களுக்கு முழு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு நீங்க நைட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க.
டெய்லியும் இந்த பொடியை 1 டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் கலந்து நீங்கள் 3 மாதத்துக்கு குடிச்சிங்க அப்படின்னா கண் பார்வை திறன் ரொம்பவே நல்லாவே வந்து இருக்குங்க. கண் பார்வை பிரச்சனைனால வந்து கஷ்டப்படுறாங்க. இதை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இது உடலுக்குமே ரொம்பவே ஆரோக்கியமானது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.